our channel aahaarpudhasamayal. எல்லாருக்கும் வணக்கம் फ्रेंड्स. நான் அழகு பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு புது முறையில் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க அது பரோட்டாக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் 3 கப் மாவு எடுத்துர்க்கேன். அது ஒரு 450 கிராம் இருக்கும். பாருங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல விரல் சுடுற அளவு தண்ணீர் ஊற்றி அதை பிசைஞ்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்ல இந்த பக்குவத்தில் பிசைஞ்சிட்டு நல்ல மணிக்கட்டு அடிப்பகுதியில் வச்சு நல்ல இந்த மாவை பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை பிசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து பட்டர் ஊற்றி மறுபடியும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாவு காஞ்சிராமல் இருக்க இப்போ இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி அதை அப்படியே ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வச்சிடலாம். நான் இந்த கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். பாருங்கள் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பாருங்கள் மாவு. நம்ம 100 கிராம் மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த 100 கிராம் பட்டர் வேறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் அந்த மாவு அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே போட்டு கொஞ்சமாக பரப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி பாருங்கள். இப்போ சப்பாத்தி ரோலர் வச்சு நம்ம லைட்டாக உருட்டிக்கலாம். பாருங்கள் அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேலே ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது கொஞ்சம் அப்புறமா இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுடலாம். இப்போது இது மேலே பட்டர் எடுத்து அப்படியே ஈவனாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போது இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம டேபிளில் பரப்பிட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் அது மேலேயே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஃபோல்டிங் பண்ணோன்னே பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ளார் டஸ்ட் பண்ணி இப்படியே எல்லா ஒவ்வொரு பக்கமும் அப்படியே மடித்து இப்படி ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கிறலாம். பண்ணிவிட்டு இது மேலேயும் நம்ம ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா பரப்பி விட்டுட்டு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி விரிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் தேய்க்க வசதியாக இருக்கோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஹரிசாண்டலோ இல்லை வெர்டிகலாவோ நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் நான் இப்படி நல்லா பரப்பிட்டேன். பாருங்கள் இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான அளவே பட்டர் யூஸ் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஃப்ளார் டஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பரோட்டா விரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி ஒரு ரோல் பண்ணிக்கலாம். அந்த பாகத்தெல்லாம் நல்லா மூடி வச்சிடலாம். விரலை வச்சு
வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் பரோட்டா போடுறனால ரொம்பவே லென்த்தியாக உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் கனமாக ஒரு பெரிய சைஸ் பரோட்டா போடணுன்னா இன்னும் கொஞ்சம் அளவை சுருக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ரோல் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சர்க்கிளாக இருக்குன்னு அப்படியே சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பரோட்டா வந்து ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு எடுத்துடலாம். அது பாருங்கள், தவா கூட யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மேலே பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனோனையும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்குங்க. பாருங்கள், நான் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரே தவாவில் 3 பரோட்டா போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ லேயர்ஸோடு இருக்குது பாருங்கள். பாருங்கள், உள்ளே பாக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், அந்த பிச்சை பகுதி பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் தெரியுது பாருங்கள், உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா அழகான பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போது இதை எப்படி நம்ம ஃப்ரோசன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு மிச்சமாகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாவு வந்து நான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாவையும் எடுத்து உருண்டைகள் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு பக்கமும் பட்டரை அப்ளை பண்ணியிருக்கேன். மேல் பக்கமும் அடிப்பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணி ஒரு சின்ன ஸ்கொயர் பேப்பரில் பிளாஸ்டிக் பேப்பரில் எல்லாத்தையும் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. அவ்வளோதாங்க, இந்த கிளாஸ் கண்டெய்னரில் வச்சு நான் இதை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ஆஃப்டர் 4 days கழித்து தான் நான் இதை எடுக்க போகிறேன். இப்போ நம்ம குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்த மாவு பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் நம்ம எடுத்திருக்கோம். பரோட்டா செய்கிறதுக்கு 3 கப்பு மாவு எடுத்தேன். அதாவது வந்து அது ஒரு 450 கிராம் இருக்கும். 100 கிராம் மாவு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ளார் டஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஆயிலை விட நமக்கு மாவு தான் அதிகமாக தேவைப்படும். கடையில் பரோட்டா வாங்கினீங்கன்னா நிறைய ஆயிலாக இருக்கும். ஸோ அது உடம்புக்கும் கெடுதல். இது பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் எண்ணெயே எடுத்து யூஸ் பண்ணலாம். 100 மில்லி அளவு எண்ணெய் தான் ஆச்சு. எனக்கு மொத்தத்துக்கு 20 பரோட்டா எனக்கு வந்தது. மீடியம் சைஸில் வந்து நான் 12 சுட்டேன். அப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 சுட்டுட்டு 5 உருண்டைகளை வந்து நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணி நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 வாரம் இல்லை 10 நாள் வரையும் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையானப்போ நம்ம எடுத்து சுட்டுக்கலாம். ஆனால் இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ரொம்ப நேரம் நான் மாவு ஊற வைக்கல. மினிமம் 1 hour மட்டும் ஊற வச்சாலே போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 hours கூட ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளாக வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கன்னு. நீங்களும் இதே மாதிரி பரோட்டா வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே புது விதமாக வித்தியாசமாக இருந்தது. சூப்பராக வந்தது பரோட்டா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும், லைக் பண்ணவங்களுக்கும், டிஸ்லைக் பண்ணவங்களுக்கும், ஷேர் பண்ணவங்களுக்கும், கமெண்ட் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பார்க்குறதோடு இருக்காமல் எல்லோரும் முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி.